காலையிலே எழுந்ததும் நம்ம இஷ்டத்துக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும். குழந்தைங்கிட்டேயோ ஹஸ்பண்டுக்கிட்டேயோ நம்ம கேட்கோம்னா ஏன்டா கேட்டோன்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அவங்க ஒரு சமையல் சொல்லுவாங்க, குட்டீஸுங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீரை, சாம்பார், ரசம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து காரசாரமாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் வந்து எப்போவுமே நான் கேட்க மாட்டேன், நானே சமைச்சு வச்சுருவேன். இன்றைக்கி வந்து எதிர்ச்சியாக கேட்கலான்னு பார்த்தா குழந்தைங்க வந்து கீரை கடையை சொல்லிட்டாங்க. நேற்று அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கலவைக்கீரை, இதில் 7 வகையான கீரை இருந்தது. கொஞ்சமாக தோட்டத்துக்கு போய் மணத்தக்காளி கீரை மட்டும் பறிச்சுட்டு வந்திருந்தேன். மீதி எல்லா கீரையுமே இதில் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு நல்லா அலசி ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடும் கீரையும் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட். அதனால் வந்து அதை தான் சிம்பிளாக செய்யலான்ட்டு வதக்கிட்டே இருந்தேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மற்ற கீரை நம்ம தனித்தனியாக கடையும் இல்லையா, அதை விட இது வந்து ருசி சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய், கடுகு, பூண்டு தட்டி போட்டு தாளிச்சோம்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மதியம் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை கடையல் அப்புறம் அவரைக்காய் பொரியல் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். சாப்பாடு அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா இதில் அவ்வளோ வகையான கீரை இருக்கும். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் கட்டி